ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎம் vlogs. இன்னைக்கு ஃபஸ்ட்டு vlog இன் ஐஃபோன். சரி, ஓகே. நம்ம வந்து இன்றைக்கி குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இதான் எடுத்திருக்கேன். இது ஏதோ பை ஒன் கெட் ஒன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துச்சு. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நல்லா வருதோ வரலையோ, நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ போடுறோங்க கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னா, என் தங்கச்சி மார்னிங் ஷிஃப்ட் பார்க்குறாங்களா, டைமே இல்லை சுத்தமாக வீடியோ போடுறதுக்கு. சரி, ஓகே, இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டே ஆகுறோம் கைஸ். நம்ம போயிட்டு சமைச்சிட்டு வரலாம். குலோப் ஜாமுன் செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் கைஸ். பிகாஸ் அது கொஞ்சம் நேரம் ஊறும். அதனால தான் நான் ஏன் இன்றைக்கி இவ்வளோ போடுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது எப்படி காலி ஆகிடும்னு பாருங்கள். டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆகிடும் கைஸ். நம்ம ஃபுல்லாகவே இதில் வந்து பால் ஊற்றியே இது பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும். ஒரு கப்பு கொஞ்சம் அப்படி பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சக்கரை எல்லாமே வந்து கரையும். இந்த அளவுக்கு நெய் எடுத்து நம்ம நல்லா கையில் தவிக்கலாம். நல்லா நம்ம கையில் தவிட்டு குட்டி குட்டியாக உருண்டை எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வந்து உடையாமல் மாவு இந்த மாதிரி வந்தோடனே ஒரு ஈரக்கி போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து நம்ம சக்கரை பாகு செய்யலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேன் கைஸ். இதோ இந்த அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நம்ம மாவு அதிகமாக போட்டிருக்கிறதுனால வேணும்னா அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்துட்டு சக்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் இது சூடாகட்டும். சூடாகணுன்னே நம்ம சக்கரை எடுத்து வச்சுருக்கலாம். சக்கரையை அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ இது அப்படியே நல்லா கொஞ்சம் திக்காகும். அது வந்து நல்லா ஃபுல்லாக மாவை வந்து நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம் வைங்களேன், எல்லா பக்கமும் ஒரே கலர் வந்துச்சு. நான் போயிட்டுட்டேன். டீ தான் கூடாது, பற்றி அது ப்ரௌன் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும்போது லைட்டாக நம்ம கையில் ஓட்டுற மாதிரி வந்தால் போதும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் கட்டியாயிடும் அது. இப்போ நம்ம அப்படியே இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் கூட மாறினா சக்கரையில் இருந்தால் கூட சூடானோடனே நல்லா ஒரு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போயிட்டு குலோப் ஜாமுன் சூடானோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நாள் பெரிய பாத்திரமாக வச்சா நிறைய உருண்டை போட்டு எடுக்கலாம் கைஸ். சீக்கிரமாக முடிஞ்சிடும். கைஸ், ஆக்சுவலாக வீடியோ எடுக்க யாருமே இல்லை கைஸ். நான் மட்டும் தனியாக பின்னாடியும் அதையும் கேப்சர் பண்ணோம். அதனால் என்னால் நிறைய டைமில் வீடியோவில் என் ஃபேஸ் காட்ட முடியல. பட் ஃபைன், நம்ம வந்துட்டு சீக்கிரமாக என் தங்கச்சி கூப்பிட்டு வீடியோ எடுக்கிறோம் கைஸ். என் தங்கச்சி இல்லை, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அவங்க மார்னிங் ஷிஃப்ட்டு. சாட்டர்டேஸில் கூட அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் கைஸ்.
சரி, இப்போ நம்ம இது லைட்டாக கலர் மாறி இருக்கு, அதை பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று போட்டு பார்க்கலாம். அது வந்து நம்ம பிரிஞ்சு வரா மாதிரி இருந்தா, இல்லை வந்து ரொம்ப ஒட்டுச்சுன்னா, அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அர்த்தம் கைஸ். லைக் நம்ம இப்போ இப்படி பண்ணும்போதே வந்துட்டு ஒட்டாமல் இருக்கணும், மெயின் விஷயம் அதுதான். அப்புறம் அந்த ரவுண்டு வந்து பிரியாமல் இருக்கணும். நம்ம எல்லா பக்கமும் நம்ம ஒன்று வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் கலர் ஆகும். கைஸ் ஆக்சுவலாக குலோப் ஜாமுன் நல்லா தான் வந்திருக்கு, ரொம்ப உடஞ்செலாம் வரல. சரி, நம்ம ஜீராவில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து பார்ப்போம். நம்ம இதில் போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும், நம்ம ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஜாமுன் வந்துட்டு நல்லா ஊறிருக்கு, இதை நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் கைஸ், உடைச்சாலே அப்படியே வருது. நம்ம அதை அப்படியே ஜீரா கூட மிக்ஸ் பண்ணி கைஸ் இங்கே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். மெயினான விஷயம் என்னென்னா, அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.